கரம்பக்குடி அருகே குளத்திற்கு குளிக்க சென்ற 11 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இளைகடி விடுதி தெற்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் வீரம்மாள் தம்பதி சென்னையில் வசித்து வரும் நிலையில் அவர்களின் 2 மகன்களும் பாட்டி வீடான மீனம்மாளின் வீட்டிற்கு விடுமுறைக்காக வந்துள்ளனர். அதில் தேவேந்திரனின் 2வது மகன் 11 வயது சிறுவன் ஆனந்தகுமார் தெற்குப்பட்டியில் உள்ள குளத்திற்கு குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கியுள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் சிறுவனை மீட்பதற்குள் ஆனந்தகுமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளாளங்குளம் பகுதியில் நடைபெற்ற அரிவாள் வெட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் வெள்ளாளன்குளம் பகுதியில் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தகராறாக மாறியதில் அரிவாள் வெட்டு காயங்களுடன் 6 இளைஞர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த நெல்லை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் RS முருகன் மருத்துவக் கல்லூரி முதல்வரை நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். இந்நிலையில் கடையில் உணவு வாங்க சென்றபோது ஏற்பட்ட தகராறு காரணமாக 15ற்கும் மேற்பட்டவர்கள் அரிவாளுடன் தங்களை தாக்கியதாக சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்த பாதிக்கப்பட்ட இளைஞர், இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் என்றும் நாங்கள் நன்றாக படித்து நல்ல வேளையில் இருப்பது பிடிக்காமல் இப்படி செய்துள்ளார்கள் என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். நெல்லையில் அதிகமாக செல்போன் பயன்படுத்துவதாக கூறி ஏற்பட்ட பிரச்சனையில் அக்காவை வெட்டி கொலை செய்த தம்பியை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி மேலகரம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் ஆறுமுகத்தின் மகள் ராமலட்சுமி அதிகமாக செல்போன் பயன்படுத்துவதை அவரது சகோதரர் முத்துகிருஷ்ணன் அடிக்கடி கண்டித்து வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று ராமலட்சுமி செல்போனை பயன்படுத்துவதை முத்துகிருஷ்ணன் கண்டித்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை அவரது பெற்றோர்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்த நிலையில் மீண்டும் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் கோபமடைந்த முத்துகிருஷ்ணன் வீட்டிலிருந்த அரிவாளால் ராமலட்சுமியை வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ராமலட்சுமி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்த புகாரின் பேரில் சுத்தமல்லி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து முத்துகிருஷ்ணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருவாடனை அருகே சரக்கு வாகனம் மீது இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த கும்மி பாடகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் புலியால் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் நேற்று இரவு திருப்புணவாசல் பகுதியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் கும்மி பாட்டு பாடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் புலியால் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவாடனை LK நகர் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது முகேஷின் இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த முகேஷை அருகில் இருந்தவர்கள் மீட்டு திருவாடனை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முகேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து திருவாடனை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.